ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்க் ஆயில் சீல் போயிருச்சுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வருன்றதை பற்றி தாங்க இந்த வீடியோவில்ன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். இந்த மாதிரி ஃபோர்க் ஆயில் சீல் போன வண்டியில் ஒரு டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுறோம்னா, ஒரு 30 கிலோமீட்டர் சடனாக ஒரு டே ஓட்ட போகிறோம்னா நமக்கு வந்து ஹேண்ட் பெயின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து நம்ம டயர் வந்து அன்னிவனாக தேய ஆரம்பிங்க கைஸ். ஃபோர்க் ஆயில் சீல் தானே போகுது, அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து டயர் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு லீக்கேஜ் தெரியுதுங்களா நல்லாவே. இது வந்து டிஸ்க் இல்லாத வண்டினால பிரச்சனை கிடையாது. டிஸ்க் இருந்துச்சுன்னா இந்த ஆயில் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிட்டு வந்து டிஸ்க் ரோட்டார், அதாவது டிஸ்க் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்க் ரோட்டாரில் பட்டுச்சுன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் இந்த ஃபோர்க் ஆயில் சீல் போனால் நமக்கு வந்து நடக்கும் கைஸ். ஸோ ஃபோர்க் ஆயில் சீல் போச்சுன்னா சீக்கிரமாக மாற்றுறது தான் ஒரு பெஸ்ட்டு சான்ஸ். இந்த மாதிரி மோஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.